சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரைலர்லாம் பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டால் ட்ரைலர் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க தான் வந்தேன் நான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது படம். கற்பனை கதை தான் ப்ரோ, உண்மையில வந்து நடைமுறை. ஜஸ்ட்டு மற்ற படங்கள் சும்மாவே பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வைபாகவும் போகணும், ஃபேமிலியை கூட்டி எங்கேயாவது போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் கிளியராக பார்க்கலாம். 20 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லியிருந்தா ஒருத்தருப்பாங்களா? ஏன்னா படத்தை பாருங்க ஐயா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ரியோ முந்தான படங்கள் எப்படி நடிச்சாரோ அதே ஆக்டிங் அப்படியே இருக்குது, எங்கேயுமே லாக் இல்லை. அவருடைய ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. ரியோ நடிப்பு சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அதான் ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அவர் படம். இப்போ நடிப்பு ரியோலேருந்து மாக்காப்பிலேருந்து முச்சினிக்காதுலேருந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் ரொம்ப அருமையாக வச்சுக்கிறாங்க. ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறேன். அந்த கரெக்ட் நடுவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, ஹீரோயின் யாருன்னு ஒரு ட்விஸ்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ராம் அண்ட் லீலா, ராம் இன் லீலான்னு ஃபஸ்ட் இருந்தது. இப்போ ஏதோ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக போயிட்டு வந்ததுனால ராம் அண்ட் லீலான்னு மாற்றிருக்காங்க. ராமன் லீலா, என் பேர் ராம் தான், படம் வந்து உண்மையில என் பேர் ராம் தான், போய் சொல்ல என் பேர் வந்து பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு படம்? பிடிச்சிருச்சா? ஆல்ரெடி எடுத்துடி. எப்படி பிடிச்சிருச்சு? நல்லா இருக்கும். எதுக்காக இந்த படம் பார்க்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்காக வந்து பார்க்கலாம், ரொம்ப வர்த்தையா. ஜஸ்ட்டு மற்ற படங்கள் சும்மாவே பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வைபாகவும் போகணும், ஃபேமிலியை கூட்டி எங்கேயாவது போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரி ஏலியன் இந்த மாதிரி படம்லாம் ஃபாரின் எங்களுக்கு ஓகே தான், நமக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு செட் ஆகாமல் எடுத்திருக்காங்களே, அந்த ஸ்டோரி ஒரு பக்காவாக யோசிச்சு எடுத்திருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி படமும் ஃபன்னாக இருக்குது. லவ் சப்ஜெக்ட் மற்ற மாதிரி சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் முன்னாடி பார்த்த சில படங்களை பார்த்தா மாதிரியும் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஃபன் கேரண்டி. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரியோ முந்தான படங்கள் எப்படி நடிச்சாரோ அதே ஆக்டிங் அப்படியே இருக்குது, எங்கேயுமே லாக் இல்லை, பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. மியூசிக் படத்தில் இருக்குது, ஆனால் அது வந்தால் மாதிரி தெரியல, அப்படியே படத்தோடவே போயிடுச்சு அதுவும் கிளியராக. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரைலர்லாம் பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டால் ட்ரைலர் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க தான் வந்தேன் நான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான் ப்ரோ, ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் ஷோ தான், மஸ்ட் வாட்ச் ப்ரோ. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ரியோ நடிப்பு சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அதான் ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அவர் படம். இப்போ அது இந்தமாதிரி பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கூஸ் பம்ப்ஸ் சொன்னீங்கன்னா ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறேன். அந்த கரெக்ட் நடுவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, ஹீரோயின் யாருன்னு ஒரு ட்விஸ்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாக்காபா சீன் சொல்லவே தேவையில்லையே, அவர் வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்கள் போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போங்க, எல்லோரும் கூடயும் போங்க, ரொம்ப நல்லா இருக்குது படம். சீன் மிஸ் பண்ணதுன்னா ஏதோ சீன் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக ஸ்டஃப்டாக இருக்குது மூவி. ஏன்னா இந்த படத்தை பாருங்க தவிர இந்த படத்தை நடைமுறையை கொண்டு வர முடியாது, ரொம்ப காமெடியாக தான் போச்சு படம். பொழுது போக படம் வந்து 100% பொழுது போகிறோம். நடிப்பு ரியோலேருந்து மாக்காப்பிலேருந்து முச்சினிக்காதுலேருந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் ரொம்ப அருமையாக வச்சுக்கிறாங்க. புதுசாக ரொம்ப அருமையாக இருக்குது, புதுசாக இருக்குது. ராமன் லீலா, என் பேர் ராம் தான், படம் வந்து உண்மையில என் பேர் ராம் தான், போய் சொல்ல என் பேர் வந்து பிடிச்சிருக்கு. எல்லா சீன் தான் சூப்பராக, லவ்லேருந்து எமோஷன் கிடையாது, 100% நான் காமெடியாக தான் பேசுவேன். எல்லாமே கரெக்டாக கற்பனை கதை தான் ப்ரோ, உண்மையில வந்து நடைமுறை. ஃபேமிலி லவ்ஸ் எல்லாம் 100% எதுவுமே கிடையாது. ஒரு சில வர்ஜின் வரும். ரியோ அதை விட நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் அந்தளவுக்கு ஈக்குவலாக அவருடைய ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. லாஜிக்கலாம்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்காரு அவர் வந்து, ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ண சொல்ல நல்லா தான் இருக்குது. ஏலியன் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க, 20 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லியிருந்தா ஒருத்தருப்பாங்களா? அந்த மாதிரி நல்லாவே இருந்தது. நியூ ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க, ஸோ அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
ஹீரோயின் அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டோரி இருக்குது. பட் எப்படின்னா அது நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவங்க ஆனால் அவங்க ட்ரூ லவ்க்காக போராடுறாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்லலை, லாயலாக ஒருத்தவங்க இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இல்லை, லாயலாக இருக்கணும். ஆமாம், பெண்ணாக இருக்கணும். நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். ராம் அண்ட் லீலா, ராம் இன் லீலான்னு ஃபஸ்ட் இருந்தது. இப்போ ஏதோ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக போயிட்டு வந்ததுனால ராம் அண்ட் லீலான்னு மாற்றிருக்காங்க. பெஸ்ட்டு சீனா இவங்க வந்து அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து என்னென்னா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலாம் சொல்கிறேன், விட்டு போயிடறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஐ மீன் ரியோ வந்து என்ன சொல்லுவார்னா, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இந்த கல்யாணம் என்ன ஆனாலும் நம்ம நடத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லுவார். அது பார்க்க சொல்ல ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவல் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த லவ்வுக்காக கல்யாணத்துக்காக அவங்க போராடுறாங்கன்னு தெரியுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியாக சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.